இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். இந்த கால வேளையில எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்கு நாங்கள் வரவேற்கிறோம். தாவீது சங்கீதம் 145 ஒரு ஸ்தோத்திர சங்கீதத்தில் அவர் இப்படியாக சொல்லுகிறார், ராஜாவாகி என் தேவனே உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். ஆமென். அவருடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம், அவர் ஸ்தோத்திரிக்க நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாளிலே இந்த சண்டே மார்னிங் எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், கர்த்தரை ஆராதனை செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் மத்தியில் செய்வார். ஆமென். இப்பொழுதும் கண்களை மூடி நம்ம ஜெபித்து ஆராதனை நம்ம ஆரம்பிப்போமா? கண்களை மூடுவோம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி, எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல கால வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரின் உயிர் தெழுந்த நாளிலே நாங்கள் உம்முடைய நாமத்தில் கூடி வந்திருக்கிறோம். அங்க வீட்டில் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஏசப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய மகிமை எங்கள் மத்தியில் அளவில்லாமல் வெளிப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறது. இன்றைக்கு எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி அற்புதமான காரியங்கள் நீங்க செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதனை செய்வோமா? கர்த்தர் நமக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார், யாரும் அதை பூட்ட முடியாது. திறந்த வாசல்ல முன்னே வச்சீங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல்ல முன்னே வச்சீங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா,
மகிழுகிறோம் நாதா. நன்றி நன்றி எஸ் தேவா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி நன்றி இயேசு ராஜா. ஓ நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாள் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாள் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபை. எனவே சொல்லுங்க நன்றி 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 தேவா. நன்றி நன்றி முழு பலத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழுகிறோம் நாதா. ஓ நன்றி 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 தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. இயேசுக்கு போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால, ரெகபோத்த தந்தீங்க கிருபையினால. இயேசுக்கு போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால, ரெகபோத்த தந்தீங்க கிருபையினால. ஓ நன்றி 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 தேவா. ஓ நன்றி நன்றி இயேசு ராஜா. சாந்தரதே நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழுகிறோம் நாதா. ஓ நன்றி 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 தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. திறந்த வாசல முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத முழு பலத்தோட நன்றி 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 தேவா. சொல்லுங்க நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழுகிறோம் நாதா. ஓ நன்றி 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 தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. கவலையே இல்ல, சொல்லுங்க கவலையே இல்ல, கவலையே இல்ல, கவலையே இல்ல, கவலையே இல்ல. ஆமென். பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பல கவலைகளோடு இருக்கிறாங்க. எல்லாம் ஷட்டிங் டவுன், எல்லாமே மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. பொருளாதார சிக்கல், எங்க பார்த்தாலும் பிசினஸ் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளுக்கு பிசினஸ் இப்போதான் நல்லா இருக்க போகிறது. ஆமென். ஏன்னா உங்களுக்கு கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வச்சிருக்கிறார். பஞ்ச காலத்தை தான் ஈசாக்குக்கு ரெகோபோத்தை கொடுத்தார். ஆமென். அதனால ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், உலகமே மூடினாலும் சரி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால என்னோட சேர்ந்து பாட போறீங்க, திறந்த வாசலை எனக்கு முன்னே வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆமென். ஈசாக்க போல 100 மடங்கு அறுவடை நீங்க தருவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து நீங்க பாட போறீங்க, ஏசேக்கு போனாலும் கவலையே இல்லை, சித்தனாவும் போனாலும் கவலையே இல்லை, ரெகபோத்தை நீங்க வச்சிருக்கீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த பஞ்ச காலத்தில் ஆண்டு ரெகபோத்தை வைத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க ஒய்ஃபை பார்த்து சொல்லுங்க, உங்க ஹஸ்பண்டை பார்த்து சொல்லுங்க, உங்க பிஸ்னஸ் பார்ட்னரை பார்த்து சொல்லுங்க, யாரை பார்த்து சொல்லணுமோ அவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு ரெகபோத்தை வைத்திருக்கிறார். ஆமென். கவலை இல்லாம பாடுவோமா இந்த சரணத்தை? கவலையே இல்ல, 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 கவலையே இல்ல. ஏசேக்கு போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால
ரெகபோத்தை தந்தீங்க கிருபையினால. எசேக்கு போனதால கவலையே இல்ல, சித்னாவும் போனதால கவலையே இல்ல. ரெகபோத்து நான் பெருக நினைச்சதுனால ரெகபோத்தை தந்தீங்க கிருபையினால. நன்றி 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 தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. முழு பலத்தோடு நன்றி நன்றி தேவா. உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா. உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. திறந்த வாசல், திறந்த வாசல்ல என் முன்னே அறிக்கை செய்ய, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத. கடைசி முறை சொல்லுங்க, நன்றி 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 தேவா. எஸ் லார்ட், நன்றி. எங்க குறைவெல்லாம் நிறைவாக்குகிறவரே, நன்றி 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 தேவா. உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா. உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினாலதான் நாம் வாழ்கிறோம். நம் திறமையினால் வாழவில்லை, நம்முடைய கெட்டிக்காரத்தனத்தினால் நாம் வாழவில்லை, அவருடைய கிருபையினால வாழுகிறோம். பார்த்தீங்கன்னா நானும் என் மகனும் கார்ல வந்தோம். இந்த சர்வீஸ் எடுக்கிறதுக்காக, வர்ஷிப் எடுக்கிறதுக்கு கார் வரும்போது தெருவில் ஒரு நபர் நின்றார். நான் என் மகனை பார்த்து சொன்னேன், இவர் தான் எனக்கு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாம் சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் தெருவில் தான் நிற்கிறாரு. எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு நிலைமை இன்னும் மாறல. இன்னும் ஹீரோ ஹோண்டா பைக்கை தான் வச்சிருக்கிறாரு. ஆமென். ஞானிகள் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனால் பைத்தியமாகிய கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. படிப்பு வரலன்னு டியூஷன் வச்ச டியூஷன் வாத்தியார் அப்படியே தான் இருக்கிறார். படிப்பு வராத என்னைய கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அதனால் நமக்கு வாழ்வு தருகிறது அவருடைய கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை உயர்த்துகிறது அவருடைய கிருபை, அவனை மேன்மைப்படுத்துவது அவருடைய கிருபை. எந்த மனிதனாகிலும் அவரால் மேன்மைப்படுத்த முடியாத நபர் கிடையாது. ஆமென். எந்த மனுஷனையும் அவரால் மேன்மைப்படுத்த முடியும். இன்னொரு பாடலை பாட போகிறோம். தேவரில் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவர் உமக்கு ஒப்பானவர் யார்? சாலமோன் சொல்லுகிற ஆண்டவரை பார்த்து, தேவாலயம் கட்டப்பட்ட நேரத்தில் ஜனங்களுக்கு முன்பாக, ஆசரிப்பு பெட்டிக்கு முன்பாக, பெட்டிக்கு, தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று தன் கையை விரித்து சொல்லுகிறார், தேவரே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் என்று சொல்லி கர்த்தரை ஆராதிப்பதை பார்க்கிறோம். ஆமென். இந்த நல்ல நேரத்தில் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோமா? தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரே சகலத்தை செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே சகலமும் செய்ய வல்லவர், தேவரே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைப்பது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? சொல்லுங்க. நீ செய்ய நினைப்பது நிறைவேறும், செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், வல்லவர், தேவரே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தரிசனம் தந்தவர், தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீரா. சொல்லுங்க. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ,
நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயிப்பேனே. சர்வ வல்லவர் நீர். கைகளை தட்டி சொல்லு. தேவரீர் நீ சகலமும் செய்ய. அறிக்கை செய்யுங்க. சகலமும் செய்ய தேவரீர் உமக்கொப்பானது. உமக்கொப்பானவர் யாரும் இல்லை. ஓ தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர் உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே. தடுப்பவர் எவரும் இல்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன். கண்மலையே உம்மை துதி சொல்லுங்க. தடைகளை உடைப்பவர் நீர்தானே. தடுப்பவர் எவரும் இல்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன். கண்மலையே உம்மை துதிடுவேன். தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். சகலமதேரியமா தேவரீர் உமக்கொப்பான தேவரீர் நீ சகலமும் செய்ய தேவரீர் உமக்கொப்பான தேவன். கைகளை உயர்த்தி சொல்ல. உமக்கொப்பானவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். கைகளை உயர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர். மீண்டும் சொல்றீங்களா? மீண்டும் சொல்லுங்க. நீ நல்லவர். நீ சர்வ வல்லவர். நீ நல்லவர் சர்வ என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஓ உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? ஓ நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். மீண்டும் சொல்லுங்க. நீ செய்ய நினைத்தது. நீ செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில் ஓ நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய சந்தரே உரமதான தேவன் இயேசுவே. இயேசுவே தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர் வல்லவர். தேவரீர் உமக்கொப்பான தேவன் யார்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? ஆமென். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? செருபாபேலே உனக்கு முன்பா இருக்கிற பெரிய பர்வதம் சமபூமியாகும் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் எதுவும் உன்னை தடை செய்ய முடியாது. ஆமென். அவரை தடை செய்ய முடியாது. அவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். அதனாலதான் சாலமோன் சொல்ற வானிலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஒப்பற்ற தெய்வத்தை நாம் ஆராதிக்க போகிறோம். அப்படியே கைகளை உயர்த்தி எஸ் ஃபாதர் காட், there is none like you.
உம்மை போல யாரும் இல்லை, வானிலும் பூமியிலும் உம்மை போல யாரும் இல்லைப்பா. ஒரு புது பாடலை பாட போகிறோம். ஆமென். புது பாடலாக இருந்தாலும் எங்களோட இணைந்து கர்த்தரை ஆராதிங்க. ஆமென். பாட 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 உங்கள் வாழ்க்கையில் இருக்க தடைகள் எல்லாம் உடைந்து விடும், கட்டுகள் எல்லாம் கலன்று விழும். பவுலும் சீலாவும் பாட 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 அவள் கைகள் கால்களில் கட்டப்பட்ட இந்த சங்கிலிகள் கலன்று விழுந்தது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் நான் சொல்லுகிறேன், கலன்று விழப்போகிறது உங்கள் வாழ்க்கையில் கட்டி வைத்திருக்கிற காரியங்கள். பாட 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 ஆமென். கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கட்டவிழ்க்கிறார். ஒரு திறந்த வாசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாசல் தானாய் திறந்ததுன்னு பார்க்கிறோம். பட்டு 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 பட்டுன்னு இவர்கள் வாசல்கள் மாத்திரம் அல்ல, அடைப்பட்ட அத்தனை கைதிகளுடைய வாசல்கள் திறப்பட்டது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம் சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தை. இந்த புதிய பாடல்களோடு சேர்ந்து கற்றுக்கொண்டு பாடுறீங்களா? உம்மை போல் பூமியில் எவரும் யாரும் இல்லை, உம்மை போல் பரிசுத்த வாழ்வு வாழவில்லை, எனக்காக ரத்தம் சிந்தி மரித்ததில்லை, அன்பு காட்ட உமக்கு நிகராய் எவரும் இல்லை. மீண்டும் சொல்லும், உம்மை போல் சொல்லுங்க. பூமியில் எவரும் யாரும் இல்லை, உம்மை போ பரிசுத்த வாழ்வு வாழவில்லை, எனக்காக ரத்தம் சிந்தி மரித்ததில்லை, அன்பு காட்ட உமக்கு நிகராய் எவரும் இல்லை. கைகளை உயர்த்தி இயேசுவே இயேசுவே, உம்மை போல தெய்வம் பூமியில் இல்லையே, அடைக்கலமே அதிசயமே, உமக்கொப்பான தெய்வம் பூமியில் இல்லையே. மனதார சொல்லுவோமா? உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். துதிகன மகிமை 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 யாவும் செலுத்துகிறோம். நீ ரொம்ப ரொம்ப நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், உண்மை உடையவர். நீர் நேற்றும் இன்றும் நாளை என்று வாக்கு மாறாத. சொல்றீங்களா? உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். துதிகன மகிமை 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 யாவும் செலுத்து. நீ ரொம்ப ரொம்ப நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், உண்மை உடையவர். நீ நேற்றும் இன்றும் நாளை என்று வாக்கு மாறாதவர். நல்லவரே நல்லவரே, நன்மை மட்டும் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே நல்லவரே, நன்மை மட்டும். முழு பலத்தோடு சொல்லு, நல்லவரே நல்லவரே நல்லவரே. என் வாழ்வில் செய்பவரே செய்பவரே. ஓ நல்லவரே நல்லவரே, நன்மை மட்டும் என் வாழ்வில் செய்பவரே. கைகளை உயர்த்தி உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். துதிகன மகிமை 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 யாவும் செலுத்துகிறோம். நீ ரொம்ப ரொம்ப நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், உண்மை உடையவர். நீ நேற்றும் இன்றும் நாளை என்று வாக்கு சொல்லி. ரொம்ப ரொம்ப நல்லவர், நீ ரொம்ப ரொம்ப நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், உண்மை. ஓ நீ
நீங்க மாத்திர சொல். நல்லவரே நல்லவரே நன்மை மட்டும் என் வாழ்வில் செய்பவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பாடல் கருப்பொருள் என்னவென்றால் நன்மை மட்டும் செய்பவர். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? அவர் நன்மை மட்டும் தான் செய்வார், ஒருபொழுதும் தீமை செய்ய மாட்டார். He is totally good. My Jesus is totally good. My Father God is totally good. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரை பார்த்து, ஆண்டவரே நீ முற்றிலும் நல்லவர் ஆண்டவர், நன்மை மட்டும் தான் நீங்க செய்வீங்க. தங்களுடைய பிள்ளைகளுக்கு தீமையை நன்மையாய் மாற்றுகிற தெய்வம். ஒருபோதும் தீமை செய்கிறவர் அல்ல, தீமையை நன்மையாய் மாற்றுகிறவரே. கைகளை உயர்த்தி, நல்லவரே நல்லவரே நன்மை மட்டும் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே நல்லவரே நன்மை மட்டும். மீண்டும் மீண்டும் உங்க உதட்டுல அந்த வார்த்தையை முழுமையா நம்பி சொல்லுங்க. நல்லவரே நல்லவரே நன்மை மட்டும் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே நல்லவரே நன்மை மட்டும் என் வாழ்வில் செய்பவரே. உமக்கு நன்றி 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 என்று சொல். உள்ளத்தின் ஆழத்துல சொல்லு. துதிகன மகிமை 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 யாவும் செலுத்துகிறோம். நீ ரொம்ப ரொம்ப நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், உண்மை உடையவர். நீ நேற்றும் இன்றும் நாளை என்று வாக்கு மாறாத. நீ ரொம்ப ரொம்ப நீ ரொம்ப ரொம்ப நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், உண்மையுடையவர். நீ நேற்றும் இன்றும் நாளை என்று வாக்கு மாறா. கைகளை உயர்த்தி, நல்லவரே சகரமது நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். நன்மை மட்டும் செய்பவரே. நன்மை மட்டும் என் வாழ்வில் செய்பவரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. நல்ல தெய்வமே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே மீண்டும் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசர். ஓ தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசர். கைகளை உயர்த்தி,
யோசேப்பு தூக்கி எறியப்பட்ட பொழுது, சொந்த சகோதரர்களால் குழியில் தூக்கி எறியப்பட்ட பொழுது, ஐயோ ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி நடக்கிறது என்று அவன் யோசித்திருக்கலாம். ஆனா அது நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணினார். அவனை தூக்கி எறிஞ்சதுனாலதான் அவன் எகிப்துக்கு போனான். எகிப்துக்கு போனதுனாலதான் பஞ்ச காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அவன் முழு குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் நான் சொல்லுகிறேன், தீமை செய்கிறவர் சத்ரு, ஆனா கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுவார். உங்களை ஜனங்கள் தூக்கி எறிந்திருக்கிறாங்களா? கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். எந்த ஜனங்கள் நீ வேண்டாம் என்று சொல்லி உங்களை தூக்கி எறிந்தார்களோ, அதே ஜனங்கள் உன்னை கனம் பண்ணும்படி கர்த்தர் செய்வார். அதே ஜனங்கள் சொல்லுவாங்க, நீ எங்களுக்கு முக்கியம், நீ எனக்கு தேவை என்று சொல்லுவாங்க. அதனால கைகளை உயர்த்தி அந்த நல்ல தெய்வத்தை ஒருபோதும் குறை சொல்லாதீங்க. அந்த நல்ல தெய்வத்தை ஒருபோதும் டவுட் பண்ணாதீங்க. ஒன்றே ஒன்று தெரியும், கர்த்தர் தீமையை நன்மையை மாற்றுவார். கைகளை உயர்த்தி, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. மீண்டும் சொல்ல, தூக்கி எறியப்பட்ட என் வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்டு ஒன்றும் இல்லாத என்னை, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல, கைகளை உயர்த்தி முழு பலத்தோடு, நல்லவரே நல்லவரே, ஷகரமதோரோ ஷமமமதே ஷகரேரேரேரே. ஆண்டவரே, யுத்தம் பண்ணுங்கப்பா. சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஷமரே பரோ மரியாதா டபதேரேலோ. மனதார சொல்ல 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 விடுதலை, சொல்ல சொல்ல கட்டுகள் கலன்று உழுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, சுகவீனங்கள் மாறுவதாக. நல்லவரே 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 நல்லவரே, வாக்கு மாறாதவரே, நல்லவரே நல்லவரே. ஷகரே பபோ மதரா பபா மதேரே அபதோ சிதேரேரேரே. நல்லவரே நல்லவரே, நன்மை மட்டும் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி ஆண்டவரே, கூப்பிடும் போது பதில் கொடுக்கிற நல்ல தெய்வமே, கூப்பிடும் போது செவி சாய்க்கிற நல்ல தெய்வமே, நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அப்படியே ஆண்டுடைய பாதத்துல அப்படியே விழுந்து ஆண்டவரை ஆராதிங்க. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. கைகளை உயர்த்துங்க. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோ
எந்தன் தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவே சிலுவை நீழல் எங்கள் தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவே கைகளை உயர்த்தி அர்ப்பணம் செய்க திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே சொல்லு திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம் அவருடைய சமூகத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் in his presence there is fullness of joy அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய சமூகம் தேங்க்யூ டாடி உம்முடைய பிரசன்னம் என்னை சரி செய்வதற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய பிரசன்னம் எனக்கு இளைப்பாறுதலை தரட்டும் உம்முடைய பிரசன்னம் என் வாழ்க்கையில் காணப்படுகிற கோணனான வழிகளை செவ்வாய்ப்படுத்தட்டும் தேங்க்யூ ஃபார் யோர் பிரசன்ஸ் இந்த கைகளை உயர்த்தி அப்படி சொல்லிட்டே இருங்க தேங்க்யூ ஃபார் யோர் பிரசன்ஸ் over my life. Thank you for your presence over our house. எங்க குடும்பத்துக்குள்ள எங்க வீட்டுக்குள்ள உம்முடைய பிரசன்னம் ஸ்தாபித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். வெள்ளம் போல சத்ரு எழும்பினாலும் ஆவியானவர் கொடி பிடிப்பதற்காக ஸ்தோத்திரம். You are in total control of our lives. எங்க வாழ்க்கையை நீங்க முற்றிலும் ஆளுகை செய்றீங்கப்பா. எங்க குடும்பத்தை நீர் பாதுகாக்கிறீங்க. கைகளை உயர்த்தி அப்படியே கைகளை உயர்த்தி தேங்க்யூ சொல்றீங்களா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் for your sweet presence. Thank you Jesus. Thank you Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. இயேசுவின் ரத்தம்
ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். Thank you Jesus. நன்றி அப்பா, எங்களுக்கு வெற்றியை தருவதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி. நல்ல ஆராதனை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்துக்காய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் முழு குடும்பத்தை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஆராதித்த நேரத்திலேயே எங்கள் கட்டுகள் எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டவரே எல்லாம் கலன்று விழுந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு புதிய வாழ்வுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு புதிய ஆரம்பத்திற்காய் ஸ்தோத்திரம். ஒரு புதிய அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம். ஒரு புதிய துவக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். ரெஹோபோத்துக்காய் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. ரெஹோபோத் தொடங்கிவிட்டது என்று சொல்லி ஃபாதர் பாடின பிரகாரம் எங்கள் வாழ்க்கையில் உலகத்துக்கு பஞ்ச காலம் தொடங்கிவிட்டது. ஆனால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ரெஹோபோத் தொடங்கிவிட்டது. நன்றி டாடி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்த வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்துகிறோம். நாம் இருக்கிற இடங்களிலே நாம் ஜெபிக்க போகிறோம். தீவிரமாய் பரவி கொண்டிருக்கிறதான இந்த கொரோனா வைரஸின் தீவிரம் அழியும்படியாகவும் தேசத்தின் பாதுகாப்பிற்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். மூன்றாவது காரியமாக சபை அதி சீக்கிரத்தில் திறக்கப்படும்படியாக அதற்காக ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் நம் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். நம்ம அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லோரும் அந்நிய பாஷையில் பேசி இப்பொழுது ஒரு மனதோடு சபையோடு சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆதியும் மந்தவுமானவரே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆண்டவரே கண்ணோக்கி பார்க்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்க மனமிறங்கும்படியாக செபிக்கிறோம். எங்களை உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரை, வறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரி, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்குமானால் ஒரு விசை தயவாய் மன்னித்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க மனமிறங்கும்படியாக செபிக்கிறோம். தேசத்தில் மனமிறங்கப்பா, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருக்கிற இடங்களில் கரங்களை பிடித்து கொண்டு ஜெபிப்போமா? ஹோ ராபா சாந்தா ரியாந்தா ரேபோலோரு. ஆவியானவரே ரீசிகா மாலா தியாந்தா ரபாலரா. ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கீங்க அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேசத்தின் பாதுகாப்புக்காக செபிக்கிறோம். தேசத்தில் ஆண்டவரே மிகுந்த ஒரு சமாதானம் நிலவும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்க இந்திய தேசத்து முழுவதிலும் தெய்வீக பாதுகாப்பு சூழ்ந்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனாய கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். தேசத்தில் ஆண்டவரே அச்சுறுத்தலாக இருக்கிற எல்லா காரியங்களையும் என் தேவனாய கர்த்தர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறபடியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம். சமாதானம் எல்லைகளில் சமாதானம் உண்டாகும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டு. ஆளுகிறவர்களுக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமா இந்த கொரோனா வைரஸின் தீவிரம் இயேசுவின் நாமத்தினால் அழியும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனாய் ரத்தத்தை தெளிக்கிறோம். முழு தேசத்தில் உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆவியானவரே. என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே மனம் இறங்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை ஆண்டவரே. அற்புதங்கள் இன்னும் ஆண்டவரே குறையவில்லை ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்றது. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே முழு தேசத்து மேல ஆண்டவரே ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவர். வீடுகளில் தெளிக்கிறோம். பிள்ளைகள் மேல தெளிக்கிறோம். தேவனுடைய கரம் வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்க மிகுந்த ஒரு சமாதானம் உண்டாகும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நீ பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது சீக்கிரத்தில் ஆவியானவரே சபைகள் திறக்கப்படும்படியாக உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கல்லின் மேல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னது போல என் தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தையின் படியே உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் அதி சீக்கிரத்தில் நாங்கள் ஒரு மனமாய் கூடி சபையில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்க அற்புதங்களை செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி. இப்ப இயேசுவின் நாமத்து ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் மூக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் இணைந்து நாம் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஒரு மாற்றத்தை மதுரை பட்டணத்தில், தமிழ்நாடு ஸ்டேட்ல, இந்திய தேசத்துல ஆண்டவர் கொண்டு வருவார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் சில அனௌன்ஸ்மெண்ட் நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கவனிக்குமாறு அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஜூலை 1ஆம் தேதி நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. அதாவது வென்ஸ்டே, புதன்கிழமை காலை 7 மணிக்கு நமக்கு லைவாக வாக்குத்தத்த ஆராதனை டெலிகாஸ்ட் பண்ணப்படும். நீங்கள் எல்லாரும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். ஸோ ஜூலை 1 நமக்கு ப்ராமிஸ் சர்வீஸ் உண்டு. ஜூலை 3 ஈவினிங், அதாவது ஃப்ரைடே ஈவினிங் நமக்கு நைட் ஆஃப் வர்ஷிப் உண்டு. அதுவும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணப்படும். நீங்கள் அதிலையும் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ ஜூலை 3 7 PM நமக்கு நைட் ஆஃப் வர்ஷிப் உண்டு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 5ஆம் தேதி, அதாவது சண்டே மார்னிங் 9 o'clock நமக்கு சர்வீஸ், சண்டே மார்னிங் சர்வீஸ் உண்டு. அதிலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இதை ஞாபகத்தில் வைத்து இந்த வாரம் நடக்க போகிற கூட்டங்களில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை பேடிஎம், ஃபோன்பே மற்றும் கூகுள் பே மூலம் நம்முடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸை வைத்து நீங்கள் செலுத்தலாம். நம்முடைய சபையின் பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் இதோ. அக்கவுண்ட் நம்பர் 089800100007753. IFSC code IOBA 0000898. Account holders name Good Samaritan. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் காணும் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்முடைய சபையின் பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸை www.htower.in என்ற நம்முடைய சபையின் இணையதளத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அதையும் பயன்படுத்தி உங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம். நம்முடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸை நம்முடைய யூடியூப் டிஸ்கிரிப்ஷனிலும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். தொடர்ந்து ஒரு விசேஷித்த பாடலை பாடி நம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் செய்ய நினைச்சது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது 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 ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். ஜெயமாய் நடத்துவார், நம்மை ஜெயமாய் நடத்துவார். அறிக்கை செய்ய ஜெயமாய் நடத்துவார். ஓ, நம்மை ஜெயமாய் நடத்துவார். இஸ்ரவேலை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமானதே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னையும் இன்று ஆசீர்வதிப்பார். மீண்டும் சொல்லுங்க, இஸ்ரவேலை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமானதே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் நிச்சயமாய் உன்னையும் இன்று ஆசீர்வதிப்பார். ஓ, சூழ்நிலைகளை பார்த்து நீ சோர்ந்து போகாதே. கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். ஓ, சூழ்நிலைகளை பார்த்து நீ சோர்ந்து போகாதே. கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். சூழ்நிலைகளை பார்த்து நீ சோர்ந்து போகாதே. கர்த்தர் உன்னை
உண்டாக்குவா. ஓ ஓ ஓ ஹalleluya 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 ஹalleluya. வழியே இல்லாத இடத்தில் புது வழியை உங்களுக்காய் உண்டாக்குவார். இருண்டு போன உங்க வாழ்க்கையில் ஜீவ ஒளியை ஏற்றிடுவார். வழியே இல்லா இடங்களிலும் புது வழியை உனக்கு உண்டாக்குவார். இருண்டு போன உந்தன் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை இன்று ஏற்றிடுவார். மீண்டும் சொல்லுங்க, வழியே இல்லா இடங்களிலும் புது வழியை உண்டாக்குவார். வழியை உனக்கு உண்டாக்குவார். இருண்டு போன உந்தன் வாழ்க்கையில் ஒளியை இன்று ஏற்றிடுவார். வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் உனக்கு திறந்திடுவார். வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் உனக்கு திறந்திடுவார். இயேசுவே இயேசுவே, வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் உனக்கு திறந்திடுவார். வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் உனக்கு திறந்திடுவார். கைகளை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் உனக்கு திறந்திடுவார். ஆமென். ஏற்கனவே சொன்னது போல கர்த்தர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆமென். உலகம் முழுவதும் வாசல்கள் அடைப்பட்டாலும் உங்களுக்கு கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஹalleluya. அதனால சோர்ந்து போகாதீங்க. அருமையான இந்த நேரத்திலும் கூட விசேஷமாக பிறந்தநாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காகவும் ஆனிவர்சரியை அனுசரிக்கிற அருமையான தம்பதியினருக்காகவும் இந்த காணிக்கைக்காகவும் இந்த வேளையில் ஜெபிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வேளை ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்துவோம். இந்த காணிக்கை வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்தரும்படியாக ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடுவோமா. ஸ்தோத்திர நல்ல பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலும் கூட இந்த நாள் விசேஷமாக இந்த மனமகிழ்ச்சியின் வேளையில் ஆண்டவரே சமூகத்தில் காணிக்கை செலுத்தும்படியாய் வந்திருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் பிறந்தநாள் காண்கின்ற பிள்ளைகளையும் விசேஷமாக அந்த அனிவர்சரி காண்கின்ற பிள்ளைகளையும் விசேஷமாய் நீர் ஆசீர்வதித்தருளுவீராக. தேவனுடைய கிருபை ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக கர்த்தாவே. ஆண்டவராய் தேவரே, நீ நல்லவர். கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களுக்கு நன்மை செய்தீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் கர்த்தாவே இந்த வேளையை நீங்கள் ஆசீர்வதித்தாரும். எங்களையும் நாங்கள் படைக்கிற எங்கள் காணிக்கையும் ஆண்டவரே நீர் அங்கீகரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆபேலும் உடைய காணிக்கையை நீங்கள் அங்கீகரித்தீர் ஆண்டவரே. அதே மாதிரி எங்களை முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் போடுகிற ஒவ்வொரு சிறு காணிக்கை, பெரிய காணிக்கை எதுவாக இருந்தாலும் பரலோகத்தின் தேவன் அங்கீகரித்து அதை ஆசீர்வதித்து நூறத்தனையாக அதை பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கை அநேக தேவ பிள்ளைகளுக்கும் ஊழியர்களுக்கும் மற்ற ஊழியத்தின் தேவைகளுக்கும் எல்லாம் பூர்த்தி அடைவதாக மீதி எடுக்க உதவி செய்யும் ஆண்டவரே. கொஞ்சத்தில் நாங்கள் உண்மையாக இருந்தால் அதிகத்தில் எங்களை ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் தங்களுக்கு உள்ளதிலிருந்து கொஞ்சத்திலிருந்து உமக்கென்று இந்த ஊழியத்துக்கென்று ஊழியக்காரர்களுக்கு என்று
கொடுக்கிற இந்த காணிக்கையை மென்மேலும் ஆசீர்வதித்து நீ விருத்தி அடைய செய்வீராக. ஆன்லைன் மூலமாக காணிக்கை போடுகிறவர்கள் விசேஷமாக இந்த ஆலயத்தில் வந்து இந்த காணிக்கை பெட்டிகளில் காணிக்கை போடுகிற உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா பொல்லாப்புக்கும், எல்லா வியாதி கிருமிகளுக்கும், எல்லா கொரோனா பாதிப்புக்கும், எல்லா நாச மோசங்களுக்கும், திருடர்கள் பயத்துக்கும், எல்லா மரண பயத்துக்கும் நீ விலக்கி மீட்டு நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. காக்கும் கரத்தில் ஆண்டவரே முழுமையாய் எங்கள் சபையாரை ஒப்படைக்கிறோம். பிறந்தநாள் காண்கின்ற பிள்ளைகளை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. வெட்டிங் டே அனுசரிக்கிற நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் நம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். மென்மேலும் அவர்களை ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் அவங்களை விருத்தி அடைவார்களாக. கர்த்தருக்கு என்று இந்த காலங்கள், இந்த நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறீர். ஆண்டவருக்காகவே இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள எங்கள் சபையாருக்கு, பிறந்தநாள் காண்கின்ற பிள்ளைகளுக்கு, வெட்டிங் டே அனுசரிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் செய்வீராக. உம்முடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் ஆசீர்வாதத்திலும் தொடர்ந்து உம்முடைய கிருபையின் பிரசன்னம் இருப்பதாக. சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத பகுதியை பார்க்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே இங்கே அவர் எழுதியிருக்கிறார். ரோம சபைக்கு அவர் எழுதும் பொழுது சொல்கிறார், உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நான் இந்த பகுதியை மாத்திரம் பார்க்கும்படியாக விரும்புகிறேன். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, be a transformed by the renewing of your mind. be a transformed ன்னு போட்டிருக்கு. be a transformed அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சாத்தியமாக இருக்கிறது, ஒரு மாற்றம் சாத்தியமாய் இருக்கிறது. எனக்கு ஒரு மாற்றம் தேவை என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே there is a possibility of transformation. ஒரு பாருங்க, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றம், மறுரூபமாகுதல் என்கிற அந்த பதம் கிரேக்க மொழியிலே என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் மெட்டமார்ஃபு என்கிற ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த மெட்டமார்ஃபு என்று சொல்லும் பொழுது அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு டிரான்ஸ்ஃபிகர் ஆர் சேஞ்ச் ஃப்ரம் ஒன் லெவல் ஆர் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் ஆர் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு மாறுதல் தேவை, எனக்கு ஒரு மறுரூபம் தேவை, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவை என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாகவே அது சாத்தியமாக இருக்கிறது. என்னுடைய சரீரத்திலே எனக்கு ஒரு மாற்றம் தேவை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே சரீரத்திலே ஒரு மாற்றம் சாத்தியமாக இருக்கிறது. எனக்கு சிறு வயதிலிருந்து இந்த வியாதி, இந்த பலவீனம் என்னை ஆட்கொண்டு இருக்கிறது, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தேவை என்று சொன்னால் நிச்சயமாகவே ஒரு மாற்றம் அது சாத்தியமாக இருக்கிறது. சில சொல்லலாம், என்னுடைய குடும்பம் திருமணமான நாட்களிலிருந்து என்னுடைய கணவர் இப்படி, என்னுடைய பிள்ளைகள் இப்படி, என்னுடைய மாமியார், என்னுடைய உறவினர்கள் இப்படி, எனக்கு இந்த உறவுகளிலே ஒரு மாற்றம் தேவை என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் பாசிபிள், ஒரு மாற்றம் சாத்தியமாக இருக்கிறது. சில சொல்லலாம், என்னுடைய தரத்திலே எனக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். தரத்திலே நிச்சயமாக ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட சாத்தியம் உண்டு. நீங்கள் சொல்லலாம், நான் ஒரு கீழான ஒரு கீழ்ப்பட்ட ஒரு சிறுமைப்பட்டவனாக இருக்கிறேன், ஒரு கீழ்த்தரமாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே நான் மேம்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். பாருங்க, அதற்கு சாத்தியம் இருக்கிறதா? நிச்சயமாகவே அதற்கு சாத்தியம் இருக்கிறது. சிலர் பாருங்க, மாத வருமானம் என்ன என்று பார்த்தால் 8 ரூபாயாக இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு வைத்துக்கொள்வோம், ஒரு 8 ரூபாய் மாத வருமானம் இருக்கலாம். ஆனால் செலவு பார்த்தீங்கன்னா 10 ரூபா இருக்கும். 10 ரூபா இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 2 ரூபா துண்டு விழும் மாதத்துக்கு. அப்படின்னு சொன்னால் வருஷத்துக்கு 12 மாதம் என்று சொல்லும் பொழுது 24 ரூபாய் கடன்பட்டவர்களாய் அந்த வருஷத்தை அவர்கள் கடந்து வருவார்கள்.
பாருங்க, 24 ரூபாயோடு அவர்கள் வரும்பொழுது ஏறக்குறைய அது 3 மாத சம்பளமாய் அவர்களுக்கு இருக்கும். அடுத்த வருஷத்தில் நிச்சயமாகவே இந்த கடனை எல்லாம் நீக்கிவிடலாம், கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த வருஷம் அவர்கள் கடந்து வருவார்கள். அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 மாதம் ஒரு துண்டு விழும். 3 மாதம் கடனோடு கூட அடுத்த வருஷத்திற்குள் பிரவேசிப்பார்கள். வட்டியெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா இப்போ அவர்கள் கடனிலே மூழ்கி போன நிலைமையில் இருப்பார்கள். இப்போ அவங்க சொல்லுவாங்க, இதிலிருந்து எனக்கு மீண்டு ஒரு வருவது என்பது ஒரு சாத்தியமற்ற ஒன்றாய் இருக்கிறது. திஸ் இஸ் மோர் தென் இம்பாசிபிள் என்று சொல்லுவாங்க. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நான் ஒரு காரியம் சொல்றேன், அந்த சூழ்நிலையிலிருந்து அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் இங்கே உண்டாக கூடியதாக இருக்கிறது. அதற்கு சாத்தியம் உண்டு என்பதை தான் பவுல் இந்த பகுதியிலே சொல்லுகிறார். மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்லுகிற விதத்தில் சொல்றார். சிலருக்கு பாருங்க 8 ரூபா சம்பளமா இருக்கலாம், அதே நேரத்தில் செலவு பார்த்தீங்கன்னா அதே மாதம் 8 ரூபாயா இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், எனக்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார், எனக்கு தேவையை சந்திக்கிறார் என்று நீங்கள் சொல்லலாம். அதாவது நம்ம ஊரில் சொல்கிறோன்னா வாய்க்கும் வயிற்றுக்கும் சரியாக இருக்குது. 8 ரூபா சம்பளம், 8 ரூபா செலவு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 8 ரூபா வருமானம், 8 ரூபா செலவு என்பது ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. பாருங்க, என்னைக்குமே ஒரு தேக்க நிலைமை, ஒரு ஸ்டாக்னன்ட் பொசிஷன், மீதம் எடுக்கத்தக்க விதத்தில் இல்லாத ஒன்று நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஒரு தேக்க நிலை என்பது ஒரு பின்னடைவை தான் காண்பிக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மலை தேசத்தை அவர்கள் ஏறக்குறைய பல வருஷங்கள் சுற்றி கொண்டே வருகிறார்கள். Of course they are moving, but they are not progressing. அவர்கள் நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க, நடந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் முன்னோக்கி செல்லவில்லை, எந்த இலக்கையும் அடையவில்லை. ஆனால் தேவன் நமக்கு ஒரு மேன்மையான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவன் மீதம் எடுக்கத்தை தக்க வைப்பார். பாருங்க, ஆனால் ஒரு காரியத்தை நீங்களும் நானும் கவனிக்க வேண்டும். நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை தான் பவுல் இங்கே அருமையாக சொல்லுகிறார். எனக்கு மாற்றம் தேவை. நிச்சயமாக தேவனின் வாழ்விலே கடந்து வந்து அவர் ஒரு அற்புதத்தை செய்து எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், என் சூழ்நிலை மாறும் என்று நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அங்க தேவன் மறுரூபமாக்குவார் என்று சொல்லல, God will transform என்று போடல. பாருங்க, பட் வேதம் என்ன சொல்லுகிறதுனா be a transformed, நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த மாற்றத்தை நம்ம தான் உருவாக்க வேண்டியது இருக்கிறது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார் என்று காத்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களுடைய காத்திருப்பு வீண் என்பதை இந்த பகுதி, இந்த வசனம் காண்பிக்கிறது. You are wasting your time in waiting for God to do something, but God is waiting for you. தேவன் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். அவர் நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன், ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை நான் கொண்டு வருவேன் சொல்லல, நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள் என்று சொல்லுகிறார். So don't waste your time. இப்ப பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் இந்த இடத்துல மறுரூபமாகுங்கள் சொல்லிட்டு எப்படி மறுரூபமாகுவது என்பதை குறித்து அவர் சொல்லலைன்னா நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிருக்கும். இது ஒரு அருமையான வெளிப்பாடு. பாருங்க, பவுல் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட ரோம சபைக்கு அவர் எழுதினது இன்றைக்கு சபைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. மறுரூபமாகுங்கள் சொன்னவர் எப்படி ஆகணும்னு சொல்லலைன்னா நமக்கு பெரிய குழப்பமாயிரும். அவர் சொல்றாரு, எப்படி மறுரூபமாகணும்னா உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அடுத்தால் மனம் புதிதாகிறதுனால நான் மறுரூபமாக போறது இல்லை, என் மனம் புதிதாகும் பொழுது நான் ஒரு மாற்றத்தை பார்ப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் நான் மாறணும். Something should change in me before there is a change in the situation. சூழ்நிலை மாறுவதற்கு முன்பாக நான் மாறணும், என் மனம் மாற வேண்டும் என்று அங்க சொல்றார். சில சொல்லலாம் பாருங்க, சூழ்நிலை மாறணும், என்னுடைய நிலை மாறணும், என்னுடைய தரம் மாறணும், என்னுடைய சரீரத்தில் சில மாற்றங்கள் உண்டாகணும், எனக்கு சௌக்கியம் உண்டாகணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்க சொல்வீங்க, அப்ப அந்த சூழ்நிலையில தானே போய் எதையாவது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும், எதையாவது செஞ்சாதானே சூழ்நிலை மாறும் என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம் பாருங்க. ஆனா பவுல் அப்போஸ்தலன் சூழ்நிலையில எதையோ செய்யணும்னு சொல்லல, உங்கள் மனம் மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா there will be a transformation என்று சொல்லுகிறார். there will be a change in the situation சொல்றார். சில சொல்லலாம் பாருங்க, எப்படிங்க மனம் மாறுறதுனால அங்க என்னுடைய சூழ்நிலை மாறும், எப்படி என்னுடைய நிலையிலே மாற்றம் உண்டாகும், how can there be a transfiguration or there be a transformation என்று நீங்க கேட்கலாம். மனம் மாறுகிறதற்கும் உங்களுடைய சூழ்நிலை மாறுகிறதற்கும் உங்கள் நிலை மாறுகிறதற்கும் சம்பந்தம் உண்டு. பாருங்க, நான் 1999 என்று நினைக்கிறேன், அப்போ ஒரு மூத்த போதகருடைய ஒரு செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு அருமையான ஒரு போதகர் பாருங்க,
அவருடைய அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அது மிகவும் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இத்தனை நாட்கள் கழித்தும் அந்த செய்தியினுடைய அந்த ஒரு பகுதி எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அவர் ஊழியம் ஆரம்பித்த அந்த ஆரம்ப கட்டத்திலே அவர் அப்போ பார்த்தீங்கன்னா 1999 ஒரு மூத்த போதகர்னா அவர் வாலிப பிரயாயத்திலே அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மின்சார சாதனங்கள்லாம் அதிகமாக இல்லாத ஒரு நாட்களாக இருந்திருக்கும். மின்சாரமே அப்போ புதுசாக இருந்திருக்கலாம். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சபையிலே அப்போ தான் ஃபேன் வாங்கி மாட்டியிருக்கிறார், சுவிட்செல்லாம் இருக்குது. அப்போ இவர் பிரசங்கம் அந்த ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவருடைய சபைக்கு ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு மனிதர், அவருடைய சபையின் விசுவாசி தான் உள்ளே வரார். உள்ளே வரும்பொழுது இவர் சொல்கிறாரு, ஐயா கொஞ்சம் ஃபேனை போடுங்க அப்படின்றார். ஐயா கொஞ்சம் ஃபேனை போடுங்க அப்படின்னு இவர் பார்த்துட்டு சொன்ன உடனே அந்த படிப்பறிவு இல்லாத கிராமவாசி அந்த ஃபேனை பார்த்துட்டு எப்படி அந்த ஃபேனை போடுவது என்று சொல்லி யோசிச்சு கொண்டே நின்றாராம். இவருக்கு புரியல ஏன் அந்த மனுஷன் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறாருன்னு. அவர் அந்த ஃபேனை பார்த்துட்டு ஃபேனை போடுங்கன்னு சொன்ன உடனே ஃபேனை பார்த்துட்டே நிற்கிறாரு. ஃபேனை பார்த்து நின்று கொண்டு இருந்தவர் மெதுவாக என்ன செய்கிறாருன்னா, ஃபேனை போடணும் அப்படின்னு சொன்னனால ஃபேனை நோக்கி நகர்ந்து வருகிறார். இவரை நோக்கி அவர் வந்து கொண்டு இருக்கிறார். மேடையை நோக்கி வரும்பொழுது அவர் சொல்கிறார், ஐயா நில்லுங்க, ஃபேனை போடுங்க, அங்கே சுவிட்ச் அங்கே இருக்குது அப்படின்றார். சுவிட்ச் அங்கே இருக்கணும்னா இவர் என்னத்தையும் ஒன்று காண்பிக்கிறாரே என்று சொல்லி அந்த படிப்பறிவு இல்லாத அந்த கிராமத்துக்காரர் அவர் திரும்பி பார்க்குறார். பார்த்தா அங்கே செவுத்தில் ஏதோலாம் இருக்குது. அப்போ அவர் சொல்கிறார், அந்த பொத்தான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டனை போய் முத பட்டனை போய் அமுக்குங்க அப்படின்றார். அப்போ அவருக்கு புரியல பாருங்கள். புரியாமல் தான் அந்த இடத்துக்கு போய் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சுவிட்சை அவர் அமுக்குறார். ஏதோ அவர் சொல்கிறாரே என்பதற்காக பயந்து கொண்டே அமுத்துகிறார். அமுத்துன உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேன் சுத்த ஆரம்பிக்கிறது. அவருக்கு ஆச்சரியமாகி விடுகிறது. அவருக்கு என்ன தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேனை போடுவதற்கு அந்த சுவிட்சை அமுக்குனா இந்த சுவிட்சுக்கும் அந்த ஃபேனுக்கும் என்ன தொடர்பு, என்ன கனெக்ஷன் என்பது தெரியல பாருங்க. அதனால அவர் ஆச்சரியப்பட்டு போனார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் தேவ பிள்ளைகள், நீங்களும் நானும் அப்படிதான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, we do not know the connection. என்ன நம்முடைய மனம் புதிதாகிறதுனால எப்படி நம்முடைய சூழ்நிலை மாறும், நம்முடைய நிலை மாறும் என்பது இவர்களுக்கு தொடர்பு படுத்தி பார்க்க முடியல. சூழ்நிலை மாறணும்னா நான் ஏதாவது போய் கிரியை செய்யணுமே, அதில் நான் வேலை செய்யணுமே, நான் ஒரு மாற்றத்தை உருவாக்க நான் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாங்க. நீங்க எதையோ போய் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மாறணும். நீங்க உங்க மனதை புதிதாக்கணும். உங்க மனதை எதனால புதிதாக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தேவனுடைய வசனத்தினாலே உங்கள் மனதை புதிதாக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ஏன்னா இந்த உலகம் என்ன செய்யும்னா, அதனாலதான் அந்த வசனத்தை துவக்கத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இந்த உலகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் இப்படித்தான் யோசிக்கணும்னு சில யோசனைகளை நமக்குள்ள திணிக்க பார்க்கும் பாருங்க. நீங்களும் நானும் சொல்லணும், நோ நான் அப்படி யோசிக்க மாட்டேன், நான் தேவனுடைய வார்த்தை என்ன என்னை குறித்து சொல்லுகிறதோ அப்படியாகத்தான் நான் யோசிப்பேன் என்று சொல்லி நீங்களும் நானும் யோசிக்க பழகணும். நம்மளுடைய தாட் பேட்டர்னை மாற்றணும். நம்முடைய மனம் வசனத்தினாலே புதிதாக வேண்டும் பாருங்க. நீ செத்து போவ, நீ இப்படிப்பட்ட பலவீனம், இப்படிப்பட்ட வியாதி உனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உலகம் சொல்லலாம். ஆனா நீங்க வசனத்தை பார்த்துட்டு வசனத்தினாலே உங்கள் மனதை புதிதாக்க வேண்டும். நீங்க வாயை திறந்து சொல்லணும், நானோ சாகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய மகிமையை பறைசாற்றுவேன் என்று சொல்லி. உலகம் உங்களை பலவீனன் என்று சொல்லலாம். வேதம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்க. உங்க மனதை அதனால புதிதாக்குங்க. Keep meditating on the word of God. பலவீனனா இருக்கலாம், ஆனா வேதம் சொல்லுகிறது பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நீங்களும் நான் பலவான் என்று சொல்ல பழகிக்கொள்ளணும். நான் சுகமாக்கப்பட்டவன் என்று சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் விசேஷமானவன் என்று சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். We should renew our mind with the word of God. தேவனுடைய வார்த்தையினாலே நம்முடைய மனதை நாம் அனுதினமும் புதிதாக்க வேண்டும் பாருங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அது நம்மை எப்படியாக அழைக்கிறது, அது எப்படியாக நம்ம யோசிக்க, அது நமக்குள்ளே அது காரியங்களை திணிக்கிறது என்கிற விதமாக நீங்களும் நானும் யோசிக்க கூடாது, எண்ணக்கூடாது. We shouldn't be led by that. பாருங்க, நான் இந்த மனதை புதிதாக்குகிற காரியங்களை குறித்து பேசும் பொழுது, மனதின் வல்லமையை பேசும் பொழுது நிறைய பேர் என்ன நினைச்சிடலாம்னா, என்னதோ இது நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை நினைக்கலாம். ஏன்னா சில காரியங்கள் உலகத்தில் நடக்குது பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் ஒரு பொருளை என்ன பண்றோம்னா ஃபோக்கஸ் பண்ணிட்டு அந்த பொருளை மனதிலே நினைத்து கொண்டு அந்த பொருளை நம்ம விரும்பும் பொழுது அந்த பொருள் நம்மை நோக்கி நகர்ந்து வரும். we will start attracting என்று சொல்றாங்க. அத law of attraction என்று சொல்றாங்க பாருங்க. நான் அதை பற்றி நான் பேசவில்லை. not to focus on an object. ஒரு பொருள் மேல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள் என்று சொல்லல. உங்க மனதை நிலைப்படுத்துங்கள் என்று நான் சொல்லவில்லை. மாறாக நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய மனதை வேத வசனத்திலே நிலைப்படுத்துங்கள்.
ஆமென். மனதை இந்த வசனத்தினாலே நிரப்புங்கள், மனதை புதிதாக்குங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே. பாருங்க, மனம் என்று சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு மனதை புதிதாக்குங்கள்னா மனம்னா என்னன்னு தெரியாம போயிருது. மனம் அப்படின்னு சொல்றத ஒரு காரியத்தை நான் விளக்குறேன் பாருங்க. இப்போ நான் எனக்கு ஒரு யோசனை வருகிறது, இல்லைனா எனக்கு ஒரு கற்பனை வருகிறது, இல்லை திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது பாருங்க. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்வேன். பாருங்க, இதெல்லாம் சொல்லும் பொழுது என் கையை நீங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய நினைவுகள், எண்ணங்கள், கற்பனை, யோசனை, ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு நான் எல்லாம் சொல்லும் பொழுது என் கையை நீங்க பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என் தலைப்பகுதிக்கு தான் கொண்டு போறேன். நான் தலைப்பகுதிக்கு கொண்டு போகிறதுனால சப்டிலா நிறைய பேர் என்ன நினைச்சிடுறாங்கன்னா அந்த யோசனை, கற்பனை, நினைவுகள், எண்ணங்கள், இந்த ஞாபக சக்தி, ரீகலெக்ஷன் ஆஃப் மெமரிஸ் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ மூளை தான் ப்ராசஸ் பண்ணுதுன்னு சப்டிலா நினைச்சிடுறாங்க பாருங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூளை தான் அதை செய்யுது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நாட் ஸோ. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா மனதிலிருந்து வருகிறது. மனதுக்கும் மூளைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது பாருங்க. There is lot of difference between brain and mind. மனதுக்கும் மூளைக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. மூளை என்பது சரீரத்தின் ஒரு உறுப்பு, மனம் என்பது ஆத்மாவின் ஒரு பகுதியாய் இருக்கிறது. ஆத்மா என்று சொல்லும் பொழுது 3 பகுதியாய் பிரிப்பார்கள். மைண்ட், வில், எமோஷன் சொல்லுவாங்க. மனம், சித்தம், உணர்வு, இது 3ஆய் பிரிப்பார்கள். ஆத்மாவின் ஒரு பகுதி தான் மனமாய் இருக்கிறது. பாருங்க, மூளை என்று சொல்லும் பொழுது அது காணக்கூடியதாய் இருக்கிறது. இந்த மண்டவோட உடைச்சு பார்த்தீங்கன்னா மூளை தெரியும். ஆனால் மனம் என்பது ஒரு மனிதனும் பார்க்க முடியாது. ஆனால் மனதை புரிஞ்சுக்கலாம். அவர் மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் பார்க்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூளையில் ஏதாவது காயம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அந்த ரிப்பேரை நீங்களும் நான் டேமேஜ் பண்ணணும்னா ஆப்ரேஷன் பண்ணி அந்த டேமேஜை ரிப்பேர் பண்ணிடலாம். ஆனால் அதே நேரத்தில் மனதை நீங்களும் நானும் ஒரு கத்தியை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணியோ ரிப்பேர் பண்ணவே முடியாது. மனம் காயப்பட்டது என்று சொன்னால் தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இல்லாதிருந்தால், உம்முடைய வேதம், உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை என் மன மகிழ்ச்சியாய் இல்லாதிருந்தால் என்னுடைய துக்கத்திலே நான் என்றோ மடிந்து போயிருப்பேன் என்று சொல்றார். So only the word of God can heal your mind. பாருங்க, அதே நேரத்தில் மூளை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு முடிவு இருக்கிறது, மனதுக்கு முடிவே இல்லை. இது ஒரு வரையறைக்குட்பட்டது, ஆனால் மனது வரையறைக்குட்படாதது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லாசர் என்கிற ஒரு தரித்திரன் இருந்தான். அதே நேரத்தில் இன்னொரு ஐஸ்வர்யவானையும் பார்க்கிறோம், அவரும் இருந்தார். பாருங்க, 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் தான். அங்கே ஐஸ்வர்யவான் அவன் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த தரித்திரன் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரனாக இவருடைய மேஜையிலிருந்து விழக்கூடிய துணிக்கைகளினாலே தன்னை திருப்திப்படுத்திக் கொள்கிறவனாக இருந்தான். நாய்கள் நக்கிட்டுன்னு போட்டிருக்கு. 2 பேரும் இறந்து போனாங்க பாருங்க. 2 பேரும் இறந்து போன உடனே 2 பேருடைய சடலத்தையும் சரீரத்தையும் கொண்டு போய் மண்ணில் தான் புதைச்சிருப்பாங்க, கல்லறையில் புதைச்சிருப்பாங்க. இப்ப 2 பேருடைய சரீரமும் என்ன ஆச்சுன்னா ஒரு காலகட்டத்திலே அது புழுத்து போய் அது மண்ணோடு மண்ணாய் மக்கி போய் அது மண்ணாயிற்று. மண்ணான நீ மண்ணுக்கே திரும்புவாய். இப்ப அந்த மூளைன்ற அந்த பகுதியெல்லாம் என்ன ஆயிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா புழுதியா போயிருச்சு, மண்ணாய் போச்சு. அப்ப மூளையிலிருந்து தான் யோசனை, கற்பனை, ஞாபகம்லாம் வரும்னு சொன்னா மூளையே இல்லை. ஆனா அடுத்த வாழ்க்கையின் பகுதியை வேதத்தில் ஆண்டவராக இயேசு சுட்டி காண்பிக்கிறார். அங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பேரும் பாதாளத்தின் 2 பகுதியில் இருக்கிறாங்க. பரதீசி என்கிற ஒரு பகுதி, அதுவும் பாதாளத்தில் தான் இருக்கு. ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக பரதீசி கீழே தான் இருந்துச்சு. பரதீசின்ற ஒரு பகுதி, அது ஆபிரகாம் மடி என்று சொல்வார்கள். இன்னொரு பகுதி நரகம் பாருங்க. இங்க ஐஸ்வர்யவான் இருக்கிறான், இங்க லாசர் இருக்கிறான். இந்த ஐஸ்வர்யவான் அந்த அக்கினியிலே வெந்து கொண்டு இருக்கும் பொழுது, வேதனைப்படும் பொழுது தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து லாசருவை அடையாளம் கண்டு கொள்கிறார். அந்த வாழ்க்கையிலே லாசருவை அவரால் ஞாபகப்படுத்த முடியும்னா அது மூளையோட வேலை கிடையாது. ஏன்னா மூளை மண்ணோட மண்ணா மக்கி போயிருச்சு, மக்கி கொண்டு இருக்கிறது. இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனம் தான் யோசிக்கிறது, மனம் தான் எண்ணங்களை கொண்டு வருகிறது, அதுதான் கற்பனை செய்கிறது, அதுதான் ஞாபகத்தை, ரீகலெக்ஷன் ஆஃப் மெமரிஸ், எவ்ரிதிங் இஸ் ஃப்ரம் த மைண்ட். இந்த மனம் என்பது ஒரு பெரிய பகுதி பாருங்க. இந்த மூளையை நீங்க எப்படி விவரிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனம் என்கிற காணக்கூடாத இந்த ஆத்மாவின் ஒரு பகுதியை இந்த சரீரத்தோடு இணைக்கிற ஒரு சரீரத்தின் உறுப்பாக நீங்களும் நானும் பார்க்கலாம். இப்போ இந்த மனதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்க்க முடியாத இந்த மனதை நீங்களும் நானும் இந்த வசனத்தினாலே புதிதாக்கும் பொழுது மறுரூபம் உண்டாகும் என்று அங்க பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட ஒரு அருமையான வெளிப்பாடை கொடுக்கிறார். பாருங்க, இந்த வசனத்தில் நான் இன்னைக்கு ஒரு காரியத்தையும் காண்பிக்க விரும்புகிறேன். அங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய நன்மையும் பிரியமும்
பரிபூரணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் வேதம் சொல்லுது. தேவனுடைய நன்மை, 3 காரியம். தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. நான் எப்படி இதை பகுத்து அறிய, எது தேவனுடைய சித்தம்னு பகுத்து அறிய, எனக்கு எப்படி பகுத்தறிய முடியும்? பாருங்க, எனக்கு தெரியாது, தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க, இந்த தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறது. இப்ப பரிபூர்ண சித்தம், தேவனுடைய சித்தம், இந்த காரியத்தை குறித்து என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு சுகம் தேவனுடைய சித்தமா? இங்க வேதம் சொல்லுகிறது சித்தம் உண்டு சுத்தமாக. அப்ப இந்த வசனம் தேவனுடைய சித்தம் இன்னதென்று நான் பகுத்தறிய எனக்கு கிருபை செய்கிறது பாருங்க. அப்ப பகுத்தறியணும்னா நான் தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறிய இந்த வசனங்களை நான் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். பகுத்தறிய அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அதை நான் விளக்கும்படியாக விரும்புகிறேன். கிரேக்க மொழியில் அதுக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்கிமட்ஸோ அப்படின்னு போட்டிருக்கு. டாக்கிமட்ஸோ அப்படின்னு சொல்ற அந்த பதம் ஆங்கிலத்தில் டு ப்ரூவ் என்று போட்டிருக்கிறாங்க. டு ப்ரூவ், அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு பாருங்க. டு ப்ரூவ், டு டெஸ்ட், டு எக்ஸாமின், டு ஸ்க்ரூட்டினைஸ் வெதர் a product or a thing is genuine or not. ஒரு பொருள் என்பது அது நல்ல பொருளா இல்ல கெட்ட பொருளா என்பதை பகுத்தறிகிற விதத்திலே, அதை பரீட்சை பார்க்கிற விதத்திலே, அதை சோதித்து பார்க்கிற விதத்திலே இது போடப்பட்டிருக்கிறது. டாக்கிமட்ஸோ. இந்த டாக்கிமட்ஸோ என்கிற அந்த கிரேக்க பதம் டாக்கிமோஸ் என்கிற ஒரு மூல வார்த்தையிலிருந்து வந்த ஒரு வார்த்தை பாருங்க. அந்த டாக்கிமோஸ் அப்படின்ற அந்த கிரேக்க பதத்தை நான் விளக்கி சொன்னா, ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடணும் பாருங்க. அந்த டாக்கிமோஸ், இப்போ அது பாருங்க, நான் ஒரு கடைக்கு போறேன், 500 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன். 500 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கும் பொழுது 5 100 ரூபா கையில் வச்சிருக்கிறேன். அந்த 5 100 ரூபாயை நான் அந்த கடைக்காரர்கிட்ட கொடுக்குறேன். அந்த கடைக்காரர் 100 200 300 400 எண்ணும் பொழுது அந்த 4வது நோட்டில் வரும்பொழுது அந்த 4வது நோட்டை அவர் மேலே கீழே பார்க்குறார். பார்த்துட்டு ஐயா இந்த நோட்டு செல்லாது அப்படின்றார். நான் உடனே அந்த நோட்டை வாங்கிட்டு நான் பார்க்குறேன், அதில் எந்த கரையும் படலை, அது கிழிஞ்சும் போகலை, அது அழுக்காவும் இல்லை, நல்லா சுத்தமாக புதுசாக இருக்குது. இப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், என்ன இதில் என்ன ஃபால்ட் இருக்குது, இது எல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை அது கள்ள நோட்டு அப்படின்றார். பாருங்க, எனக்கு வித்தியாசம் தெரியல பாருங்க. எனக்கு கள்ள நோட்டுக்கும் நல்ல நோட்டுக்கும் வித்தியாசம் தெரியல. நான் அந்த சரியான அறிவு இல்லாததுனால, பிரதர் அதனால என்ன ஒரு பிரச்சனை, ஒன்றுமே இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. எனக்கு 100 ரூபா நஷ்டம் பாருங்க. இப்படிதான் வாழ்க்கையில நம்ம சரியாக பகுத்தறியாம சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறதுனால எனக்கு என்ன ஒன்றும் நஷ்டம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. ஆனா அதனால பல நஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில உண்டாகிறது. பகுத்தறியணும், எல்லா காரியத்தையும் உள்ளுக்குள்ள விடக்கூடாது. பாருங்க, கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சுங்க இலாகாவை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, துறைமுகத்திலையும் விமான நிலையத்திலையும் அவங்க எல்லா பேக்கேஜையும் செக் பண்ணுவாங்க, வரக்கூடிய கண்டெய்னர்ஸை செக் பண்ணுவாங்க. எல்லா பேக்கேஜஸையும் கண்டெய்னர்ஸையும் அவங்க செக் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பொருட்களை நிராகரிப்பாங்க. எப்படி அவங்க சோதித்தறிவாங்கன்னா, அவங்க இது சட்டத்துக்கு விரோதமானதா, சட்டத்துக்கு புறம்பானதா, இல்லை சட்டத்துக்கு விரோதம் அல்லாததா என்பதை பார்ப்பாங்க. அது நம்முடைய தேசத்திற்குள்ள வந்தால் நன்மை விளைவிக்குமா தீமை விளைவிக்குமான்னு பார்ப்பாங்க. தீமை விளைவிக்கும் என்று சொன்னால், சட்ட விரோதமானதுன்னு சொன்னால் அதை நிராகரிச்சிருவாங்க, உள்ளுக்குள்ள விட மாட்டாங்க பாருங்க. ஏன்னா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் பாருங்க, நமக்கு என்னங்க பொருள் வருது, எதை சோதித்து பார்க்கறதுன்னா, நமக்கு வரக்கூடிய சூழ்நிலையிலிருந்து வரக்கூடிய செய்திகள், மனுஷர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள அனுமதிச்சிடறோம் பாருங்க. இந்த காதுல உள்ள அனுமதிச்சிடறோம். அதனால ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, கேட்கிறதை கவனியுங்கள் சொல்றாரு. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, டேக் ஹீட் வாட் யூ ஹியர். எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள விடக்கூடாது, நின்று சோதித்து அறிந்து வேண்டியதை உள்ளுக்குடணும், இல்லைன்னா நிராகரிக்க பழகிக்கொள்ளணும். எனக்கு சவுலை குறித்து, சவுல் ராஜாவாக்கப்பட்ட பொழுது, சாமுவேலினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. அது 1 சாமுவேல் 10:27 இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ராஜாவாய் அவன் 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 ஆக்கப்படுகிறான். ஆக்கப்பட்ட பின்பு நடக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேலியாளின் மக்கள் சவுலை பார்த்துட்டு கேலி பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஹே இவனா நம்மளை ரட்சிக்க போறான் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களாம் இவனை காட்டிலும் பெரிய ஆட்கள் பாருங்க. இவன் சொல்லுவாங்க, இவன் இன்னைக்கு ராஜாவாயிட்டு இன்னைக்கு சிங்காசனத்தில் உட்காந்துட்டானா, இவெல்லாம் ஒரு ஆளா, இவன் நம்மளை ரட்சிக்க போறானா. ஆனா அங்க பாத்தீங்கன்னா சவுலை குறித்து அழகா போட்டிருக்கு, அவன் காது கேளாதவன் போல் இருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு.
இங்கிலீஷில் கூட he maintained his peace ன்னு போட்டிருக்கு. தமிழில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, காது கேளாதவன் போல இருந்தான். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்மளை அதைரியப்படுத்த, நம்மளை சோர்வுபடுத்த ஜனங்கள் பல வார்த்தைகளை சொல்லலாம் பாருங்க. அதை இந்த காது வழியாக நம்முடைய மனதுக்கு கொண்டு போகக்கூடாது. காது கேளாதவர்கள் போல இருக்க பழகிக்கொள்ள வேண்டும், அதை நிராகரிக்க பழகிக்கொள்ள வேண்டும். சில காரியங்கள் நம்மை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். நம்ம ஒரு ஃபோக்கஸாக போவோம், பாருங்க நம்மளை முடியாதுன்னு சொல்லி நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். பட் டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட், ஸ்டே ஃபோக்கஸ்ட். தேவன் என்னை யார் என்று சொல்லி இருக்கிறாரோ அப்படிப்பட்டவனாக நான் இருக்கிறேன். அவர் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி இருக்கிறாரோ அதையெல்லாம் என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் அதிலே உங்கள் மனதை நிலைப்படுத்தும்படியாக தேவன் விரும்புகிறார். அதரியப்படுத்தும். பாருங்க, இது எல்லா காரியத்துக்கும் நான் ஒரு சாராம்சமாக ஒரு வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து நான் விளக்கும்படியாக விரும்புகிறேன். அது பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் இருக்கிறது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு பகுதி தான். பட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன். பாருங்க, அதில் ஒரு சில காரியங்களை நான் காண்பிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். பாருங்க, நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் நீங்களும் நானும் ஒரு பகுதியை பார்க்கலாம். பாருங்க, மீதியானியரினாலே சிறுமைப்பட்ட இஸ்ரவேல் சிறுமைப்பட்ட அந்த காலகட்டத்தில் அந்த சம்பவம் நடந்தது. கிதியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன் அந்த நாளில் வாழ்ந்து கொண்டிருந்தார். எப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இஸ்ரவேல் கடந்து சென்ற ஒரு நிலை பார்த்தீங்கன்னா, அங்கே எண்ணி முடியாத ஜனங்கள் இஸ்ரவேலை வந்து சூறையாடினாங்க, கொள்ளையாடி கொண்டு போனாங்க. இந்த மீதியானியர்கள் மிதித்து போட்ட மீதமானவைகளைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிடுகிற ஒரு நிலைமை. குறைவு, பட்டினி, பசி, இல்லாமை, தரித்திரம் எல்லாம் தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்த ஒரு நிலை. பாருங்க, இஸ்ரவேலின் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா விரும்பப்படத்தக்கதாக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். இந்த பயங்கர எப்ப தீருன்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. பாருங்க, இங்க கிதியோன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரியும், அவரு கோதுமையை ஆலைக்கு அருகாமலேயே போரடித்து கொண்டு இருக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பயந்த சூழ்நிலை. பாருங்க, மீதியானியருக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு அருகாமலே போரடித்து கொண்டு இருக்கிறார். எல்லாரும் எப்படி போரடிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, களத்தில் ஓப்பனாக தான் போரடிப்பாங்க. ஆனால் இவர் ஒளிந்து கொண்டு போரடிக்கிறார், ஏன்னா அந்த கோதுமையை காப்பாற்றுறதுக்காக. இப்படிப்பட்ட ஒரு பயம் நிறைந்த சூழ்நிலையில தான் அங்கு தேவனுடைய தூதன் கர்வாலி மரத்தின் கீழே வந்து கிதியோனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். பராக்கிரமசாலியே, வாவ், what a word that is, hallelujah. பராக்கிரமசாலியே, man of valor என்று ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. பராக்கிரமசாலியே. பாருங்க, பராக்கிரமசாலியேன்னு சொல்லும் பொழுது சம்பந்தம் இல்லாத ஒரு வார்த்தையா இருக்கு. பாருங்க, சூழ்நிலைக்கு சம்பந்தம் இல்லாத வார்த்தை. சூழ்நிலையை நோக்கி பார்க்கும் பொழுது, அவன் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும் பொழுது, பராக்கிரமசாலியன் அவன் அழைக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆனால் தேவன் உங்களை அப்படி அழைப்பார் என்று சொன்னால் நிச்சயமாகவே அதற்கு சம்பந்தம் உண்டு. ஜனங்கள் உங்களை யார் எப்படி வேணாலும் உங்களை அழைக்கலாம், சூழ்நிலைகள் உங்களை எப்படி வேணாலும் தள்ளலாம். ஆனால் தேவன் என்னை யார் என்று அழைக்கிறார் என்பதை நான் அறிகிற அந்த அறிவு தான் என்னுடைய வெற்றியின் முதல் படியாக இருக்கிறது. நீங்கள் உங்களை யாராக பார்க்கிறீர்கள் ரொம்ப முக்கியம். பாருங்க, உன்னத பாட்டில் எனக்கு ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். உன்னத பாட்டில் அங்கே சுலமித்தியால், அவ தான் ஹீரோயின். அந்த பகுதியில் ஹீரோயின் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சுலமித்தியால். அவ வந்து சொல்ற ஒரு வார்த்தையை பார்த்தேன். பாருங்க, அது உன்னத பாட்டில் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருக்கு. உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் நான் பார்த்தேன். அதில் அந்த ஹீரோயின் சொல்றா பாருங்க, அந்த சுலமித்தியால் சொல்றா, நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், வெயில் என் மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாய் இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை அப்படின்னு சொல்றான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கருப்பா இருக்கிறேன். ஏன் நான் கருப்பா இருக்கிறேன், ஏன் நான் கருப்பாயிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயில் என் மேல பட்டுச்சு. ஏன் வெயில் என் மேல பட்டுச்சு, ஏன் நான் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன்னா, என்னுடைய சொந்த சகோதரர், என் தாயின் மக்கள் என் மேல கோபமாகி என்னை என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு காவக்காரியா, சொந்த சகோதரின்னு பாராம என்னைய காவக்காரியா கொண்டு போய் என்னை திராட்சை தோட்டத்தில் வச்சுட்டாங்க அப்படின்றான். சூழ்நிலை அவளை எப்படி தள்ளுகிறது பாருங்க. அவ அதுக்கு முந்தின வசனத்தில் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருசலேமின் குமார்த்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவ அழகானவ தான். இப்ப சூழ்நிலையினால என்ன ஆயிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருப்பாயிட்டா. பாருங்க, சில இடத்துல பொண்ணு பார்க்க போவாங்க,
பொண்ணு பார்க்க போகும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, பொண்ணு நல்லா லட்சணமாக இருக்குது ஆனால் கலர் இல்லையே அப்படின்வாங்க. பொண்ணு லட்சணமாக இருக்கு ஆனால் கலர் இல்லையே அப்படின்வாங்க. பாருங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. கலர் இல்லை என்பது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் நம்ம சமுதாயத்தில். கலர் இல்லைன்னா டிஸ்குவாலிஃபைட். சொல்லுவாங்க, எனக்கு தக்காளி பழம் போல சவப்பா பொண்ணு வேணும் அப்படின்வாங்க. பாருங்க, அந்த பொண்ணு சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கருப்பாய் இருக்கிறேன். ஏன் நான் கருப்பாயிட்டேன்னா, வெயில் என் மேல் பட்டது, என்னுடைய சகோதரன் என்னை ஒரு சூழ்நிலையில் தள்ளிட்டாங்க, திராட்சை தோட்டத்துக்கு காவக்காரியா வச்சுட்டாங்க, இன்னைக்கு நான் கருப்பாயிட்டேன். நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக தான் இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஒருவேளை என்ன சொல்லி கொண்டு இருக்கலாம்னா, நான் கருப்பு குட்டை, நான் எதுக்கும் லாய்க்கு இல்லை என்று நீங்க சொல்லி கொண்டு இருக்கலாம். நீங்க உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணி கொண்டு இருக்கலாம். பாருங்க, ஆனா நேசர், நம்முடைய ஆத்ம நேசர் உங்களை என்னை குறித்து என்ன சொல்றான்றது பாருங்க. அதே உன்னத பாட்டில் 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் போட்டிருக்கு, என் பிரியமே. அவர் கருப்பு குட்டை நெட்டை இதெல்லாம் பார்க்கல. பாருங்க, என் பிரியமே, நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். அப்படியே விவரிச்சு சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, என் பிரியமே நீ ரூபவதி, நீ அழகானவள், உன் கண்கள் புறா கண்கள் அப்படின்றாரு பாருங்க. சிலவங்களை பார்த்தீங்கன்னா இங்க பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி மாறுகண்ணா இருக்கிற ஆட்களாய் நீங்க இருக்கலாம். பாருங்க, கண்ணாடி போட்டிருக்கலாம், கருப்பா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், எனக்கு இங்கிலீஷ் வராதுன்னு சொல்லலாம், நான் படிப்பறிவு இல்லாதவள் சொல்லலாம், 4 பேர்ட்ட பேச எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம், நீங்க பல டிஸ்குவாலிஃபிகேஷனை சொல்லலாம். பாருங்க, உங்களையும் என்னையும் தேவன் பார்க்கும் பொழுது, தேவன் உங்களையும் என்னையும் எப்படி பார்க்கிறார்னா, விசேஷித்தமானவர்களாய் பார்க்கிறார். என் பிரியமே என்று சொல்லுகிறார், ரூபவதி என்று சொல்லுகிறார். நம்ம போல அழகு வேற யாரும் இல்லைன்னு சொல்லி அவர் விவரிக்கிறார். பாருங்க, அவருடைய பார்வையிலே நீங்களும் நானும் அழகானவர்கள், விசேஷமானவர்கள். ஏன்னா அவர் தான் நம்மளை படைச்சிருக்கிறார், அவர் தான் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அவர் பார்க்கிற விதமாக நாம் நம்மை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நாம் அப்படியாகவே மாற ஆரம்பிக்கிறோம். ஆமென். நம்ம அதான் பண்றது இல்லை. பாருங்க, உலகம் என்ன சொல்லுது, மனுஷன் என்ன சொல்றான், அவன் எப்படி சொல்லிட்டான், இவன் எப்படி சொல்லிட்டான், எவன் எப்படி சொன்னா எப்படியோ போகுதுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவர் நம்ம யார் என்று சொல்லுகிறார் என்று பாருங்க. நீங்க அதை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது, உங்களுடைய மனம் அதனாலே புதிதாக ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் மறுரூபத்தை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய சரீரத்திலே மாற்றங்களை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் சூழ்நிலையிலே மாற்றங்களை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் கடன் வாங்குகிறவர்களாய் கடன் என்கிற அந்த பீடையிலே, தரித்திர பீடையிலே நீங்கள் மூழ்கி கொண்டு இருக்கலாம். ஆனா ஒரு கரம் உங்களை தூக்கி எடுப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். அவர் மறுரூபமாக்குவார்ல, மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த ஒரு மனிதன் கிதியோன் பராக்கிரமசாலி என்று அழைத்த உடனே அவன் தன்னை பராக்கிரமசாலியாய் பார்க்க ஆரம்பிக்கிறான். பராக்கிரமங்களை அவன் செய்கிறதை நம்ம அந்த பகுதியிலே பார்க்கிறோம். பாருங்க, that one word from God changed his destiny. அந்த ஒரு வார்த்தை பாருங்க, பராக்கிரமசாலி என்ற ஒரே ஒரு வார்த்தை தான் போதும். தேவனுக்கு ஒரு வார்த்தையை வச்சு உங்களை மாற்ற முடியும். பராக்கிரமசாலி என்று சொல்லும் பொழுது அது அவனுடைய இலக்கை மாற்றியது, தேசத்தின் தலையெழுத்தை மாற்றியது. ஆமென். There was something wonderful. பாருங்க, இது ஒரு பாருங்க, இந்த இஸ்ரவேல் இப்போ போய் கொண்டிருந்த இந்த சூழ்நிலை விரும்பப்படத்தக்க ஒரு சூழ்நிலை இல்லை. இந்த சூழ்நிலை மாற வேண்டும், மாற்றப்பட வேண்டும். இப்ப தேவன் இறங்கி அந்த சூழ்நிலையை எதையாவது செய்வார்னு பார்த்தா, இந்த தேவன் சூழ்நிலை எதுவுமே செய்யல. ஒரு மனுஷனோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஒரு மனுஷனோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். அது ஒரு சின்ன உரையாடல் தான். பாருங்க, அந்த சின்ன உரையாடல்ல அவர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மனிதனை மாற்றுகிறார், அவனுடைய மனதை மாற்றுகிறார், அவனுடைய எண்ணங்களை மாற்றுகிறார், அவன் யோசிக்கிற விதத்தை மாற்றுகிறார். அவன் மாறுறான், சூழ்நிலைகள் மாறுகிறதை பார்க்கிறோம், சூழ்நிலை மாறியதை பார்க்கிறோம். பாருங்க, அந்த பகுதியை தொடர்ந்து நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். பாருங்க, நம்ம இப்ப பார்த்தது 12வது வசனத்தை பார்த்தோம், பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த 12வது வசனத்தை பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த தேவதூதன் சொல்றது என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். கர்த்தர் உன்னோட இருக்கிறான்னு சொன்னோடனே நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். பாருங்க, இவன் அதுல திருப்தி ஆகல. பாருங்க, இவன் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது, அடுத்த வசனத்தில் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is asking 2 questions. தேவனை பார்த்து 2 கேள்வி கேட்கிறார். ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றார். 2 கேள்வி கேட்கிறார். பாருங்க, எப்போ ஒரு மனுஷன் கேள்வி கேட்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ அவனுக்குள்ள ஒரு அதிருப்தி இருக்கிறதோ அப்போதான் அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னா கேள்வி கேட்பான். பாருங்க, இவர் 2 கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வினா, பியூட்டிஃபுல் கொஸ்டின். பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாம் நிறைய கேள்வி கேட்கறதுல பாருங்க, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படித்தாங்க அப்படின்ட்டு அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நான் அதை வேகமாக சொல்லிடுறேன், வாசிக்க நேரம் இல்லை, நான் வேகமாக சொல்லிடுறேன். கர்த்தர் எங்களோட கூட இருந்தா, கர்த்தர் உம்மோடு இருக்கிறான்னு சொல்றீரு, கர்த்தர் எங்களோட கூட இருந்தா எதுக்குயா எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வருது? நல்ல கேள்வி பாருங்க. கர்த்தர் எங்களோட இருந்தா எதுக்குயா எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை? பியூட்டிஃபுல் 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 क्वेश्चन பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ஒன்னு கர்த்தர் இருக்கணும், இல்ல பிரச்சனை இருக்கணும். பாருங்க, இந்த சரீரம் கர்த்தர் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. அப்ப கர்த்தர் தங்குகிற ஆலயத்துல பிசாசோட சரக்கு வியாதியும் எப்படி இருக்கலாம்? கேள்வி கேட்கணும். ஒன்னு பிசாசோட சரக்கு வியாதி இருக்கணும், இல்லைன்னா கர்த்தர் இருக்கணும். எப்படியா ரெண்டு பேரும் இருக்க முடியும்? கேள்வி கேளுங்க. என் வீட்டில் ஆண்டவர் என் வீட்டில் இருக்கிறார். உங்க வீட்டில் ஆண்டவர் இருக்கிறார், துதி பண்றீங்க, ஸ்தோத்திரம் பண்றீங்க. ஆனா அதே நேரத்தில் குறைவு இருக்கும்னு சொன்னா கேள்வி கேளுங்க. எப்படி ஆண்டவரும் இருக்கலாம், குறையும் இருக்க முடியும்? நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது விலகி போக வேண்டும். அதான் அவன் கேட்கிறான் பாருங்க. கர்த்தர் எங்களோடு இருக்கிறார்னா why is this happening? ஏன் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு வருது? ஒன்னு பிரச்சனை இருக்கணும், இல்ல கர்த்தர் இருக்கணும். ஏன்னா கர்த்தர் வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலையும் மெழுகு போல உருகி போகும். அப்ப மழை இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி கர்த்தர் இருக்கிறான்றது நாங்க நம்ப முடியும்? அதான் கிதியோன் கேட்கிறார். அடுத்த ரெண்டாவது கேள்வி என்ன சொல்றாருன்னா, எகிப்துல இருந்து அப்படி வந்தாங்க இப்படி வந்தாங்கலாம் சொல்றீங்க, மூதாதையர் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? ரெண்டாவது கேள்வி. கர்த்தர் கூட இருந்தாருன்னா நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் ஒவ்வொரு செகண்டும் நடக்கிறதா இருக்கிறது. ஆமென். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். மோசே சொல்றாரு, உங்களுடைய சமூகம் எங்களோட வரலன்னா எங்களை இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போகாதீங்க. அப்ப கர்த்தருடைய சமூகம் அவர்களோடு வந்தது. பார்த்தீங்கன்னா அற்புதங்கள் 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 அற்புதங்கள். மன்னாவினாலே அவர்களை போஷிக்கிறார். அவர் காடைகளை கொடுத்தவர்களை திருப்தியாக்குகிறார். கண்மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வருகிறார். கசந்தமாராவை மதுரமாக்குகிறார். அற்புதங்கள் பாருங்க, எல்லாம் எவ்ரிடே மிராக்கிள். அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் அவர்களை நடத்துகிறதை பார்க்க முடியும். ஸோ அற்புதங்கள் எங்கே? இன்னைக்கு நிறைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காம்ப்ளசன்ட் லைஃப்ல போயிட்டாங்க. பிரதர், இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது பிரதர், என் வீட்டில் பயங்கர பிரச்சனை, ஆனால் நான் எப்படியோ இந்த சூழ்நிலையில் கர்த்தருக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஏதோ இவங்க தான் கர்த்தருக்காக நிற்கிற மாதிரி, ஏதோ கர்த்தர் தப்புவிக்க வல்லவர் அல்லாதவர் போல, கையால் ஆகாதவர் போல இவங்க ஒரு காம்ப்ளசன்ட், ஒரு காம்ப்ரமைசிங் லைஃபுக்கு போயிடுறாங்க. இங்க கிதியோன் ஒரு கேள்வி கேட்கிறார். பியூட்டிஃபுல் பாருங்க. கர்த்தர் இருந்தால் எங்களுக்கு இதெல்லாம் எப்படி நடக்கலாம்? கடைசியில் ஒரு கன்க்ளூஷன் வராரு. என்ன கன்க்ளூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீதியானியர் கையிலே கர்த்தர் எங்களை ஒப்பு கொடுத்தார் அப்படின்றார். அந்த வசனத்திலே தான் போட்டிருக்கு. அதை நீங்க 13வது வசனத்தில் பார்க்கலாம். மீதியானியர் கையிலே கர்த்தர் எங்களை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டார். ஃபைனலா கர்த்தர் எங்களோட கூட இல்ல, கர்த்தர் கைவிட்டு விட்டார் அப்படின்னு சொல்றார். அதான் அர்த்தம். அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் தான் இப்ப எங்களை ரட்சிக்கணும்னா எங்களை கைபிடித்து எங்களை அவர் இந்த பொல்லாப்புக்கு நீங்களாக்கி எங்களை ரட்சிக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். இவர் என்ன பார்க்கிறாருன்னா, கர்த்தர் தான் ரட்சகர், அவர் தான் எங்களை விடுதலை ஆக்கணும்னு பார்க்கிறாரு. ஆனா அடுத்து பாருங்க, பியூட்டிஃபுல்லா போட்டிருக்கு. அந்த அடுத்த ஆண்டவர் சொல்ற காரியத்தை பாருங்க. தட் இஸ் சம்திங் பியூட்டிஃபுல். கவனிங்க பாருங்க. கர்த்தர் தான் ரட்சகர்னு இவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அடுத்த வசனத்தில் 14வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இப்ப கர்த்தருடைய தூதன் இல்லை பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, கிதியோனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. இந்த பகுதியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சொல்றாரு, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நீ இஸ்ரவேலை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். இவன் கர்த்தரை ரட்சகரா பார்த்துட்டு இருக்கான். கர்த்தர் இறங்கி வந்து ஒரு அற்புதம் செய்வார்னு பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவரு சொல்றாரு, நான் இல்லப்பா, நீ மீதியானியர் கைக்கு இஸ்ரவேலை ரட்சிப்பாய். நிறைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க சூழ்நிலை மாறணும், நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஆண்டவர் தான் ஒரு அற்புதம் செய்யணும், கர்த்தர் தான் இதை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர், நீங்க ஆண்டவருக்காக காத்துட்டு இருக்கீங்க, ஆண்டவர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கார். அவர் சொல்ல, நீ ரட்சிப்பாய். மோசே போய் அந்த செங்கடலுக்கு முன்பாக ஆண்டவரை பார்த்து முறையிடுகிறார் பாருங்க. முறையிடும் பொழுது ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? உன் கையை நீட்டி கோலை ஓங்கி சமுத்திரத்தை பிளந்து விடு, நீ பிள அப்படின்றார். ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் மறுரூபமாக்குவார், மாற்றத்தை உண்டாக்குவார். இல்ல மறுரூபமாகுங்கள், மாற்றத்தை நீங்கள் உருவாக்குங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். எப்படி? மனதை புதிதாக்குகிறதுனாலே, இந்த வசனத்தினாலே நம்ம புதிதாகிறதுனாலே. ஏமே பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றார், நீ ரட்சிப்பாய் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முந்தின காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, கிதியோன் ஒரு வாலிபன் பாருங்க, நல்ல பலம் இருந்திருக்கும்.
உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போனோடனே அவர் யோசிச்சிருப்பாரு, இந்த பலத்தோட அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் சொன்ன அடுத்த பகுதியில் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நீங்க 15வது வசனத்தில் வாசிக்கலாம். அதற்கு அவன், என் ஆண்டவனே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டிலே நான் எல்லாரிலும் சிறியவன். மனாசேயில எங்க குடும்பம் எளியது, எங்க தகப்பன் வீட்டில் நான் சிறியவன். நான் எப்படி ஆண்டவரே இந்த பலத்தில் போய் இந்த தேசத்தை ரட்சிக்கிறது? நிறைய இடத்துல நம்ம உடனே நம்மளே தான் பார்க்குறோம் பாருங்க. நம்மளுக்கு எப்படி முடியும், நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். அடுத்த வசனத்தில் திருப்பி ஆண்டவர் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு, எது உன் பலன்றதை காண்பிக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலன் சொன்ன உடனே ஏதோ நீங்கள் உங்கள் பலத்தில் போகிறீங்கன்னு நினச்சிக்காதீங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷனை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை அடுத்து சொல்றாரு, அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், surely I shall be with you அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்பதான் அவருக்கு புரியுது பாருங்க கிதியோனுக்கு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போனா தன்னோட பலத்துல இல்ல, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோட இருக்கிறது தான் அந்த பலன் என்பதை இவர் புரிந்து கொள்கிறார். அதனால தாவீது சொல்லும்போது சொல்றார் சங்கீதம் 27ல், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். கர்த்தர் தான் தன்னுடைய பலனா பார்க்கிறார் பாருங்க. கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். மாற்றம் நிச்சயம். நீங்க மனம் மாறும் பொழுது கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்றுகிறவராய் இருக்கிறார். பட் யூ ஹேவ் டு renew your mind with the word of God. Amen. நீங்கள் மாறணும் பாருங்க. அடுத்த ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அதோட நான் முடிக்க விரும்புகிறேன் பாருங்க. அடுத்து சொல்றார், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். எண்ணி முடியாத மக்கள் வர்றாங்க. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, கொஞ்சம் ஓவரா தான் சொல்றாரு, நீ ஒரே மனுஷனை முறியடிக்கிற மாதிரி முறியடிப்பாய். ஒருத்தன்னா பரவாயில்ல, 2 பேர்னா பரவாயில்ல, 4 பேர்னா பரவாயில்ல, 10 பேர்னா பரவாயில்ல, 100 பேர்னா பரவாயில்ல, 1000 பேர்னா பரவாயில்ல, லட்சக்கணக்கில் மக்கள் எதிராக வந்து நிற்கிறாங்க, திரளாக வராங்க, அவங்களுடைய ஒட்டகங்கள் எண்ணி முடியாதவைகள் போட்டிருக்கு. இப்போ ஆண்டவர் சொல்ல, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பாயின்றார். ரொம்ப ஓவராக இருக்கு பாருங்க. சில நேரத்தில் விசுவாசத்தை பேசும் பொழுது ஓவராக தான் இருக்கும். ஆண்டவரோட பழகணும்னா ஓவராக தான் இருக்கும். ஆண்டவருடைய பாஷை எப்படி தான், ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மிதியானை முறியடிப்பாயின்னு சொல்கிறார். நான் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை நிறைய பேசுவேன். அப்போ என்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க அப்படின்வாங்க. ஆண்டவரோட பழகணும், ஆண்டவருடைய வார்த்தையை பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஓவராக தான் பேச வேண்டியது இருக்கும். தாவீது பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஓவராக தெரியல? சேனைனா மினிமம் ஒரு 100 பேராவது இருப்பாங்க, மினிமம் மேக்சிமம் 1000 லட்சக்கணக்கில் வருவாங்க. இவர் சொல்றார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு கூட்டத்துக்குள்ளே பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் வாலை தாண்டுறது இல்லை. 5 அடி, இன்னைக்கெல்லாம் 5 அடி 6 அடிக்கு காம்பவுண்ட் வால் இருக்கும் பாருங்க. ஒரு நாய் துரத்துச்சுன்னா நம்ம தொப்பை இருந்தால் கூட தப்பி, குண்டா இருந்தால் கூட தப்பிடுவோம். அன்னைக்கு இருந்த மதில்கள்லாம் அப்படி கிடையாது. 3 ஸ்டோரி பில்டிங் அளவுக்கு உயரமாக இருக்கும், பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறார், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். we will do the impossible. பவுல் சொல்லும் பொழுது சொல்கிறார் பாருங்க, பவுலை குறித்து சொல்லும் பொழுது அவர் வந்து சின்னப்பர்னு அவரை அழைக்கிறாங்க. அவர் உருவமே சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் மதிலையும் சேனைக்குள்ளே தான் பாய்வார். நான் புதிய ஏற்பாட்டு ஆளியா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஓவராக தான் தெரியும் பாருங்க. தேவனோட பழகும் பொழுது நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய லாங்குவேஜ் ஓவராக தான் இருக்கும். இங்கே தேவனுடைய லாங்குவேஜை பாருங்க. அவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானரை நீ முறியடிப்பாய். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் சொல்ல முடியும், நான் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தேன். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவரோட கூட நான் இணையும் பொழுது ஐ ஆம் த மெஜாரிட்டி. லட்சக்கணக்கில் எத்தனை சூழ்நிலைகள் எவ்வளவு விரோதமாய் வந்தாலும் சரி, வாட் எவர் இட் மைட் பி, வித் காட் நான் தான் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஹிஸ்டாரிக்கலாக சொல்கிறாங்க 1,35,000 பேர் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்திய புத்திரர். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்களில் கூப்பிடுறார் கிதியோன், 32,000 பேர் வராங்க. பயந்தவங்களாம் போங்கன்றாரு, 22,000 பேர் போயிட்டான். 10,000 பேர் தான் இருக்கான். தண்ணி குடிக்க சொல்கிறாரு, 9,700 பேர் போயிட்டான். 300 பேர் தான் இருக்கிறாங்க. 3 பங்காக பிரித்து போட்டு என்ன பண்ணுறாருன்னா, வெறும் பானை, தீவட்டி, அதுக்கப்புறம் ஒரு எக்காலம், இதை வச்சு சண்டைக்கு போன்றாரு பாருங்க. இம்பாசிபிள்னு சொன்னால், இம்பாசிபிளுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும்னா அதை தான் அந்த இடத்துல போடணும். முடியவே முடியாது, சான்ஸே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் தேவன் ஒரு அற்புதம் செய்கிறார் பாருங்க. இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு முதல்ல யார் மாற வேண்டியதாக இருந்ததுன்னா, கிதியோன் மாற வேண்டியதாக இருந்தது. அதன் பின்பு கிதியோன் மாறின உடனே சூழ்நிலை மாறியதை நம்ம பார்க்கிறோம். தேசம் செழித்ததை பார்க்கிறோம். அவனுக்கு உடைய வாழ்க்கையில் மாத்திரம் அந்த சூழ்நிலை மாறலை, அவனோடு யாரெல்லாம் இணைஞ்சிருந்தாங்களோ எல்லாருடைய வாழ்க்கைக்கும் அது ஆசீர்வாதமாய் மாறியது. இன்னைக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா,
தேவன் நீங்க மாறணும்னு எதிர்பார்க்கிறார். என்ன மாறணும்? நீங்க மாறணும்னா என்ன மாறணும்? என் மனம் மாறணும். என் மனம் எப்படி மாறணும்னு விரும்புறீங்க? யோசிக்கிற விதம் மாறணும், எண்ணுகிற விதம் மாறணும். இந்த உலகம் யோசிக்கிற விதமா யோசிக்காதீங்க. இந்த வசனம் என்னை குறித்து யார் என்று சொல்லுகிறதோ அப்படிப்பட்டவனாய் நான் இருக்கிறேன்றதை பாருங்க. you should remember that, you should remind yourself of that. நான் எல்லா இடங்களிலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நான் வெற்றி சிறக்கிறவன், நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் பார்த்தீங்கன்னா அங்க போட்டிருக்கு, உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அதோட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளல. அவர் சொல்றாரு, இவை எல்லாவற்றிலும் நாங்கள் எங்களை அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நீங்கள் உங்களை யாராய் பார்க்கிறீர்கள்? நீங்கள் விசேஷமானவர்கள். கர்த்தர் உங்களை ரூபவதி என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை பலவான் என்று சொல்லுகிறார். ஆரோக்கியம் என்று சொல்லுகிறார். நீங்கள் சுகமாக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் வெற்றி சிறக்கிறவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். You are more than a conquerors in Christ Jesus. Hallelujah. Amen. இந்த வேளையிலும் நாம் அப்படியே ஜெபம் பண்ணுவோம். Thank you Father. Thank you Lord. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த நல்ல வசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வேண்டும் என்று சொல்ற எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்டா, நிச்சயமாய் 100% மக்களுமே எனக்கு ஒரு மாற்றம் தேவை என்று சொல்வார்கள் ஆண்டவரே. Whatever change it might be, transformation it might be, Father Lord, it is by the renewing of our mind என்பதை நீங்க காண்பிச்சதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மனம் இந்த வசனத்தினாலே வாழட்டும் ஆண்டவரே. எங்கள் மனம் இந்த வசனத்தினாலே புதிதாகட்டும் ஆண்டவரே. நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். Father, we thank you Lord, we give you glory. We give you glory. Rabba shekete nemoko rotene meneka hasere belekeretenemo levredinanga tashtengro standaraba shekerede. மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கிற மக்களுக்கு கர்த்தாவே நீர் வசனங்கள் மூலமாய் பேசுகிறதற்காக நன்றி. உம்முடைய வசனத்தை வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறதற்காக நன்றி. Thank you Lord. யாருக்கோ ஒருத்தருக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். There is a stunt that which has been placed in your body. ஒரு ஸ்டண்ட் வச்சிருக்கு உங்க பாடியில. That is இப்போ கொஞ்சம் அது பெயின்ஃபுல்லா இருக்குது. இப்போ now as I pray, now when I say now, உங்களுடைய அந்த பெயின் உங்களை விட்டு நீங்குகிறது. that pain in that stand, அந்த பிளேஸ்ல இருக்கிற அந்த வலி இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நீங்குகிறது. யாரோ ஒருத்தருக்கு சின்ன வயசுல நீங்க இருக்கும் பொழுது இருதயத்தில் ஒரு ஓட்டை இருந்ததுனால உங்களுக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே அந்த ஓட்டை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வளர்க்கப்பட்டீங்கன்னா, நீ அதிகமாக வேலை செய்யக்கூடாது, வெயிட்டை தூக்கக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாதுன்னே ஒரு பயத்தையே திணிச்சு உங்களை வளர்த்துட்டதுனால உங்கள் பயம் சூழ்ந்த ஒரு நிலையில் நீங்கள் பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறத ஆண்டவர் காண்பிக்கிறார். God says, உன் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ சுகமாக்கப்பட்டா என்று சொல்லுகிறார். You are healed. Do not be afraid. நீ பயப்படாத, பயந்து வாழாத. நீ சந்தோஷமாய் மற்றவர்களைப் போல சராசரி மனுஷரை போல வாழ கற்றுக்கொள். நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னை சுகமாக்கி விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். And one another person I'm seeing now, நீங்க ஷேர்ல இப்ப இன்வெஸ்ட் பண்றீங்க. God is saying this is not the right time. ஒருத்தரை பார்க்கிறேன். நீங்க ஒரு 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 பழக்கத்துக்கு அடிமைப்பட்டுட்டீங்க, ஒரு பாண்டேஜில் இருக்கிறீங்க. எதுக்கு அந்த பாண்டேஜுக்குள்ள நீங்க போனீங்கன்னா, தெரியாதனமா மெதுவாக பழகுனீங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஒரு டியர் ஒன், ரொம்ப நீங்கள் நேசித்த ஒரு மனுஷர் இறந்துட்டார். அந்த இழப்பை தாங்க முடியாததுனால நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர், ஞானஸ்நானம் பெற்றவர், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர். இன்னைக்கு அந்த பழக்கத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எப்படி தெரியுதுன்னா, ஸ்ட்ராங்காக செயின்ஸை போட்டு, சங்கிலிகளை போட்டு உங்களை பிணைச்சி கட்டி இருக்குது. நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரணும்னு பார்க்குறீங்க, அந்த பழக்கத்துலேருந்து உங்களால் வெளியில் வர முடியல. But now I pray in the name of Jesus Christ of Nazareth, every chains be broken by the power of the Holy Spirit. இப்பொழுது அந்த சங்கிலிகள் உடைகிறதை நான் பார்க்கிறேன். மீண்டுமா இந்த பழக்கத்துக்குள்ள உள்ளுக்குள்ள போகாதீங்க. அது உங்களை ஒரு கட்டுக்குள்ள வச்சிரும். Father, I thank you Lord. I bless this people Lord. இந்த வாரம் முழுவதும் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறதுக்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தையிலே நீ வெளிச்சம் போட்டு காண்பிப்பீராக, ஆசீர்வாதமாய் நிறுத்துவீராக. Let them not be the tail, but let them be the head Lord. அவர்கள் கீழாகாமல் மேலாகட்டும், வாளாகாமல் தலையாகட்டும். செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய அனுக்கிரகம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஜெபிப்போமா? எங்களை அருமையாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் தேவ ஜனங்களோடு பேசுனதற்காக ஸ்தோத்திரம். இந்த மனம் புதிதாகுதல் என்ற தலைப்பில் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய ஜனங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை
ஜனங்கள் கேட்டு மனம் புதிதாகிறதுனால ஆண்டவரே தேவனுடைய சித்தம் என்னதென்று அறியத்தக்கதாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பா, பரிசுத்த ஆவியானவர் தாமே வேத வசனத்தை கொண்டு மனதை புதிதாக்க கிருபை செய்யும். நம்முடைய ஊழியக்காரனுக்காக ஸ்தோத்திரம். அவர் மூலமாய் ஜனங்களோடு சபையாரோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு நன்றியோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் நம் அனைவரோடு இப்பொழுது எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதனை செய்த உங்கள் ஒவ்வொருவருக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நிச்சயமாக இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த மெசேஜை திருப்பி கேளுங்க. ஆண்டுடைய வார்த்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். சோ அடுத்த தடவை பார்க்கும் வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கட்டும். இந்த வாரம் நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. 1ஆம் தேதி சரியாக 7 மணி காலையிலே நம்ம லைவாக நம்ம இங்கிருந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அதே போல ஃப்ரைடே ஈவினிங் நமக்கு நைட் ஆஃப் வர்ஷிப் உண்டு. அப்புறம் சண்டே சர்வீஸ் உண்டு. எங்களோட இணைந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தர் ஆராதனை செய்வோம். Till we meet you again online. God bless you. Have a good week. அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும்.